எலியான்னு சொன்னா இஸ்ரவேல்ல தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற பொருள். இங்க என்ன குழப்பம்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல தேவன் இல்லைன்னு நினைச்சிட்டான் எல்லாரும். அதனாலதான் தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த எலியாவை கொண்டுட்டு வர்றாரு. எலியாவுக்கு அர்த்தமே தான், தேவன் இல்ல, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. அவர் மகிமை இல்ல, ஒண்ணு இல்ல, எது இல்ல, மழை இல்ல, கடல எது இல்ல, இல்ல தேவன் இருக்கிறார். நான் காட்ட விரும்புறேன். என்ன எப்படி காட்ட போறேன்னா, ஒரு எவிடன்ஸ் காட்ட போறேன். தேவனை நிரூபிக்கணும்னா ஒரு எவிடன்ஸ் எடுக்கிறேன். அதனாலதான் என்ன செய்யறாருன்னா, இந்த எலியா இந்த விஷயத்தை செய்யறாரு. எப்படி செய்யறாருன்னா, தேவனுக்கு முன்பதாக நிக்கிறேன், நான் சொல்றேன் இந்த வருஷம் முழுவதும் என்ன செய்யாதுன்னா மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்றாரு பாருங்க. சொல்ல அந்த நிமிஷம் எப்படி நடக்கிறான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன ஜீவனா வார்த்தை.